ஹாய் ப்ரியோ வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ஹர்ஷா. இன்னைக்கு விமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்ட் ஷோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் ஆஃப் ஹார்ட்ஸ்னு அழைச்ச ஒரு பேர். அவங்க தான் டயானா, பிரின்சஸ் டயானா. அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ரொம்பவே கைண்டான பர்சனும் கூட. அவங்களோட கதையை ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். 1961 ஜூலை 1 பார்க் ஹவுஸ் சன்ரிங்கம் எஸ்டேட்ல ஒரு பேபி பிறக்கிறாங்க. அவங்க தான் டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சர். ஸ்பென்சர் ஃபேமிலிங்கிறது சென்ச்சுரிஸ் ஓல்டு அரிஸ்டோகிராஃபிக் ஃபேமிலி. அவங்களோட தந்தை விஸ்கவுண்ட் ஆல்த்ரோப், அவங்களோட தாய் பிரான்சிஸ் ஷான்கை. ராயல் ஹவுஸ் ஹோல்ட் ஸ்கூல் ஃபைல் சொல்லுது, டயானா வாஸ் ஷை, டீப்லி எமோஷனல், எக்ஸ்ட்ரீம்லி கேரிங் சைல்ட். 7 வயது இருந்தப்போ தந்தையார் பிரிந்து போறாங்க. இந்த பிரேக்கப் டயானாவோட மனசுல ரொம்பவே ஆழமா பாதிச்சிருந்துச்சு. அவங்களோட கிளாஸ்மேட் சொன்னது என்ன தெரியுமா? டயானா யூஸ்டு டு கம்ஃபர்ட் அதர்ஸ் ஈவன் வென் ஷி வாஸ் ஹர்ட்டிங். அதாவது அவங்க ரொம்பவே இரக்க குணம் உள்ளவங்க. அவங்க ரொம்ப ஆழமா காயப்பட்டிருந்தாலும் அடுத்தவங்களோட கம்ஃபர்ட்காக அவங்க கன்சோல் பண்ணுவாங்க. இது அவங்களோட ஃபியூச்சர் ரோல். உலகத்தை ஆறுதல் அடைய செய்த ரோல் அப்பவே தொடங்கி இருந்துச்சு. டயானாவோட ஃபேமிலியில மணி இருந்துச்சு, ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கிடைக்காத ஒரு விஷயம்னு பார்த்தா அன்பு. அதுதான் பின்னர் டயானா இந்த உலகத்துக்கே கொடுத்தாங்க. 1975 அவங்க குடும்பம் ஆல்த்ரோப் எஸ்டேட்க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? டயானா மியூசிக்ல ரொம்பவே டேலண்டான பொண்ணு. டான்ஸ், பாலட் அவங்களோட ஃபேவரட்டான ஒன்றும் கூட. பட் அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்டூடெண்ட். 1978க்கு பிறகு அவங்க லண்டனுக்கு மூவ் ஆகுறாங்க. கொலிஹரன்ஸ் கோர்ட்ல ஒரு சின்ன ஃபிளாட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அவங்களோட ஆர்டினரி கேர்ள் மாதிரி ஃபீல் பண்றாங்க. பேபி சிட்டர் வேலை, கிளீனிங், யங் இங்கிலாந்து ஸ்கூலில் கிண்டர் கார்டன் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. லண்டன் ப்ரெஸ்ஸில் ஒரு நோட் இருக்குது, ஷி வாஸ் ஸ்வீட், பொலைட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஜென்டில் வித் சில்ட்ரன். அதுவே பின்னாடி டயானாவின் சிக்னேச்சராக மாறி இருக்கு. அதாவது ஒரு பெரிய டைனாசிட்டியின் ஃபியூச்சர் பிரின்சஸ் நம்மள மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஒரு குழந்தைங்கள ரொம்பவே அன்பா தூக்கி கொஞ்சிற ஒரு அழகான பெண்மணியாகவும் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு பெரிய டைனாசிட்டியின் ஃபியூச்சர் பிரின்சஸ் நம்மள மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. கிண்டர் கார்டன்ல உள்ள குழந்தைங்கள தூக்கி விளையாண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுதான் டயானா. சன்ரிங்கம்ல சார்லஸ்க்கும் டயானாக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. பின்னாடி 1977 மீண்டும் மீட் பண்றாங்க. அப்போ சார்லஸ் டயானாவோட அக்காவான சாரா ஸ்பென்சரை டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1980களில் டயானா ஸ்லோலி ராயல் சர்க்கிள்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. BBC அச்சீவ் இன்டர்வியூல சார்லஸ் சொல்லியிருந்தாரு, ஷி வாஸ் வெரி நேச்சுரல், வெரி கைண்ட் ஹார்ட்டட். இந்த கைண்ட்னஸ் தான் உலகத்தையே கவர்ந்த காந்தம். 1981 என்கேஜ்மெண்ட் நடக்குது. டயானாக்கு லைஃப் ஓவர் நைட் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட் இன்டர்வியூவில் சார்லஸ் சொல்லிய ஒரு லைன், வாட் எவர் இன் லவ் மீன்ஸ், இந்த லைன் டயானாவோட மனசை ரொம்ப துன்புறுத்திருக்கு. ஆனால் உலகத்தையே பார்க்க வைத்த ஃபேரிடைல் வெட்டிங் அப்போ நடந்துச்சு. அது உலகத்துக்கு மட்டும்தான் ஃபேரிடைல் வெட்டிங், அவங்களுக்கு இல்லை. 1981 ஜூலை 29 செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரல். 1 பில்லியன் வியூவர்ஸ், 25 ஃபுட் லாங் வெட்டிங் கவுன் ட்ரெயின். ஸ்பென்சர் டயாரா. ராயல் ரெக்கார்ட் சொல்லுது, திஸ் வாஸ் த மோஸ்ட் வாட்ச்டு ராயல் வெட்டிங் ஆஃப் த செஞ்சுரி. ஆனால் டயானா லேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னது, ஐ ஃபெல்ட் அலோன் வாக்கிங் டவுன் த அசல். வெட்டிங் டேக்கு முன்னாடியே சார்லஸ் கெமிலியா ரிலேஷன்ஷிப் பற்றி டயானாக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுதான் அவங்களோட மேரேஜ்ல நிலையான வேதனையை கொடுத்துச்சு. டயானா வெட்டிங்கில் ரொம்பவே க்யூட்டாக, அழகாக, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது போல தோணலாம். ஆனால் அவங்க உண்மையாலுமே ஃபீல் பண்ணது தனிமை, இன்செக்யூரிட்டிஸ். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள அடுத்த 16 வருடங்கள் ஹாண்ட் பண்ணியிருக்கு. 1982 பிரின்ஸ் வில்லியம் பிறந்தாங்க. 1984 பிரின்ஸ் ஹாரி பிறந்தாங்க. நேஷனல் அர்ச்சீவ்ஸ் நோட் என்ன சொல்லுது தெரியுமா? டயானா வாஸ் அ ஹேண்ட்ஸ் ஆன், டீப்லி அஃபெக்ஷனேட் மதர். ஈவன் ராயல் ஸ்டாஃப் கூட சொல்லியிருக்காங்க அவங்களோட குழந்தைகளை அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஹக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ஆனால் அவங்களோட ரூம்ஸ்லாம் ஸ்னீக் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ராயல் ட்ரெடிஷன்ஸை உடைச்சு அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு பப், தீம் பார்க், மெக்டொனால்ட்ஸ், இதுதான் டயானாவோட ஐடியாவாக இருந்துச்சு. டயானாக்கு மதர் ரோல் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்றா இருந்துச்சு. அவங்க ஒரு முறை சொன்னது என்ன தெரியுமா? இஃப் ஐ லூஸ் எவ்ரிதிங் ஐ வில் ஸ்டில் ஹாவ் மை பாய்ஸ். அந்த அளவுக்கு அவங்களோட குழந்தைகளை நேசிச்சாங்க டயானா. ப்ரெஸ்ல கண்டினியூஸஸ் ஹராஸ்மெண்ட், மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், லோன்லினஸ், இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து டயானாக்கு
புலிமியா ஏற்பட ஆரம்பிச்சுது. இந்த தகவல் அவங்க தான் லேட்டர் பிபிசிக்கு ஹானஸ்டா சொல்லியிருந்தது. ராயல் பயோகிராஃபர்ஸ் எழுதினது ஷி ஃபவுட் ஹர் பெயின் இன் சைலன்ஸ். ஆனா இதெல்லாம் நடக்கிற நேரத்துல கூட டயானா ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள பண்ணினாங்க. சேரிட்டியை, கம்பேஷனை, லவ்வை புதிய டெஃபனேஷனில் கொண்டு வந்தாங்க. டயானா எய்ட்ஸ் பேஷண்ட்டை டச் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிய முதல் பப்ளிக் ஃபிகர். லிப்போசி மிஷன் ரிப்போர்ட்ஸின் படி டயானா ஹெல்ப்டு ரிமூவ் ஸ்டிக்மா குளோபலி. 1997 ஆங்கிலோ ட்ரிப் ஷி வாக்ட் அக்ராஸ் அன் ஆக்டிவ் லேண்ட்மைன் ஃபீல்ட். ரெட் கிராஸ் நோட்ஸில் சொல்லியிருக்காங்க ஷி சேஞ்ச்டு குளோபல் லேண்ட்மைன் பாலிசி. இந்த ஒரே கேம்பெயினுக்கு மட்டுமே பின்னாடி 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ் லேண்ட்மைன் பேன் சைன் பண்ணுச்சு. இதுதான் டயானாவின் ரியல் பவர். அந்த ஜென்டல் ஸ்மைல், அந்த சாஃப்ட் வாய்ஸ், அந்த டெண்டர் டச், இதெல்லாம் ராயல்ட்டி இல்லை, இட் வாஸ் பியோர் ஹியூமனிட்டி. 1992 இப்போதான் டயானோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அப்போதான் அவங்களோட செப்பரேஷனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1996 டிவோர்ஸும் நடக்குது. அதுக்கப்புறம் டயானாவின் சேரிட்டி ஒர்க் டபுள் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க மதர் தெரசாவையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பொசனியாவையும் விசிட் பண்ணுறாங்க. லேண்ட்மைன் விக்டம்ஸை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ராயல் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்வது என்னன்னா, டயானா இன் 997 வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் விஷன் ஆஃப் ஹர் செல்ஃப். ஆனால் வாழ்க்கை எப்போவுமே ஈஸி கிடையாது. ஸோ அந்த டைமில் அவங்க எக்ஸ்ட்ரா க்ரூஷியலான விஷயங்களையும் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஆகஸ்ட் 31, 1997 பாரிஸில் ஒரு டனல் இருந்துச்சு. அங்கே கார் கிராஷ் ஆகுது. டயானா கிரிட்டிக்கலி இன்ஜூர் ஆகுறாங்க. டாக்டர்ஸ் 2 மணி நேரம் சர்ஜரி மட்டுமே பண்ணுறாங்க. காலையில் 3 மணி ஆகுது. டயானா இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அழுக ஆரம்பிக்கிறாங்க. யூகே ஸ்ட்ரீட்ஸே ஃப்ளவர்ஸால் ஃபில் ஆகுது. அவங்களோட ஃபியூனரலை 2.5 பில்லியன் மக்கள் பார்க்குறாங்க. ராயல் ஃபேமிலி ப்ரோட்டோகாலே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா பப்ளிக் எமோஷனால. டயானா ஃபிசிக்கலி இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் போல. அவங்க தான் 20th செஞ்சுரியில் மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு பப்ளிக் ஃபிகராக இருந்தாங்க. டயானா ஒரு பெரிய டைனாசிட்டியோட பிரின்சஸாக பிறந்து ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட ஒரு இளவரசி. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே க்ரூஷியலாகவும் இருந்திருக்கு. அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை அவங்க மக்களுக்காகவும் செஞ்சுருக்காங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவி.